திருநள்ளாறு சனி பெயர்ச்சி எப்போது? திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இந்நிலையில் கர்ம காரகனியான சனி பகவான் பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்புமுனை ஏற்பட போகிறது. எனவே சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். 7:30 சனி. மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு 7:30 சனி காலமாகும். தனுசு ராசிக்காரர்கள் 7:30 சனியில் இருந்து விடுபடுகிறீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 30 மாதமும் பாதிப்புகள் குறைய. கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். சனி சாந்தி பூஜை செய்ய வேண்டும். மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் மேஷ ராசிக்கு சனி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில இருப்பதும், ராகு 12இல் இருப்பதும், கேது 6இல் இருப்பதும், குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் வருகின்ற 1 மே 2024 முதல் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் தனக்காரகர் குரு அமர இருப்பது மிகவும் சிறப்பு. சனி 11இல் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை மேஷ ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். கேது 6இல் இருப்பதும், குரு 2ஆம் இடத்திற்கு வர இருப்பதும் அற்புதமான பலன்களை, யோகமான பலன்களை மேஷ ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். மேஷ ராசி நேயர்கள் என்பது யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும். மேஷ ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே நடைபெறும். 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியன்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். 2.5 ஆண்டுகள் லாப சனி காலம் என்பதால் பலன்களும் நன்மைகளும் அதிகரிக்கும். கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் மேஷ ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகத்தை தரப்போகிறார். சனி பகவான் மேஷ ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி. 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் பயணம் செய்ய போகிறார். 2024 ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக மேஷ ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. பல தடைகளை உடைத்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் எண்ணியது கைகூடும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முதல் பிரகாசமாக இருக்கப் போகிறது. வேலையில் இருப்பவர்கள் கூட சொந்த தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோக உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். வேலையில் இருப்பவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். மேஷ ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதி ஆவார். கும்பத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது எப்போதுமே அதிக லாபத்தை தான் தருவார். அதிக வருமானத்தால் பொருளாதார நிலை உயரும். பண வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் சேமிப்பு உயரும். 2024ஆம் ஆண்டு முதல் மேஷ ராசி நேயர்கள் ராஜ யோகமான வாழ்வை அடையப் போகிறார்கள். அனைத்திலும் வெற்றி பெற்று அமோகமாக வாழப்போகிறீர்கள். திருமண சுப காரியங்கள் கைகூடும். வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும். 2024 ஆண்டில் இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பெற்ற குழந்தைகளால் பெருமை ஏற்படும். அனைத்து தடைகளைத் தாண்டி வாழ்வில் வளம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பரிகாரம். மேஷ ராசிக்கு ராகு பகவான் 12லிலும் குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் ரிஷபம். திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:20 மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். ரிஷப ராசிக்கு இந்த
இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் ரிஷப ராசிக்கு சனி தொழில் மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்திலே இருப்பதும், ராகு 11இல் இருப்பதும், கேது 5 இல் இருப்பதும், குரு 12இல் இருப்பதும் வருகின்ற 1 மே 2024 முதல் ஜென்ம ராசியான 1ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை தரும். சனி 10இல் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை ரிஷப ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். கேது 5இல் இருப்பதும், குரு 12 இம் மற்றும் 1ஆம் இடத்திற்கு வர இருப்பதும் சுமாரான பலன்களை தரும். ஆகையால் ரிஷப ராசி நேயர்கள் கேது மற்றும் குரு பிரித்து செய்வது நன்மை தரும். ரிஷப ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே நடைபெறும். ரிஷப ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். 10ஆம் வீடு தொழிலை மற்றும் உங்கள் கர்மாவையும் உணர்த்தும். ரிஷப ராசிக்கு சனி சுபர் தர்மகர்மாதிபதி, அதாவது 9 மற்றும் 10ஆம் அதிபதி ஆவார். அதனால் யோகமான பலன்களை உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வாரி வழங்கும். உங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் அடைய இயலும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும். வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடி வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். வங்கிகளில் தொழில் செய்வதற்காக புதிய கடன்கள் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு 10இல் ஆட்சி பெற்ற சனியால் சச யோகம் அமைவதால் யோக பலன்கள் ஏற்படும். சனியால் உங்களுக்கு கிடைக்கும் பதவி, சொத்துக்களை யாராலும் தடுக்க முடியாது. இது நாள் வரை திருமணம் தடை பெற்றவர்களுக்கு தற்சமயம் சனி பகவான் அருளால் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். புது வேலை அல்லது தொழில் அமையும். நீங்கள் வகிக்கும் பதவியில் புது உற்சாகம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம். ரிஷப ராசிக்கு கேது 5ஆம் இடத்திலும், குரு 12 மற்றும் 1 இம் இடத்தில் அமர இருப்பதால் தீய பலன்களை ரிஷப ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய் கிழமைகளில் வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும். சனி மிதுனம். திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5 முதல் 20 வரை மணிக்கு மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். சனி பகவான் மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி அங்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். பொதுவாக 9ஆம் வீடு தகப்பனார், திடீர் தனவரவு மற்றும் தெய்வீக ஈடுபாட்டை குறிக்கும். சனி தனது சொந்த வீடான கும்ப ராசியில் மூலத்திரிகோண ராசியில் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும். அஷ்டம வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவரிக்க முடியாத கஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள். அவை அனைத்தும் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் மிதுன ராசிக்கு சனி 9ஆம் ஸ்தானமான பாக்கிய ஸ்தானமான இருப்பதும், ராகு 10இல் இருப்பதும், கேது 4இல் இருப்பதும், குரு 11இல் இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 12ஆம் இடத்தில் தன காரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை தரும். சனி 9இல் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை மிதுன ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். கேது 4இல் இருப்பதும், குரு 12ஆம் இடத்திற்கு வர இருப்பதும் சுமாரான பலன்களை தரும். ஆகையால் மிதுன ராசி நேயர்கள் கேது மற்றும் குரு பிரித்தி செய்வது நன்மை தரும். மிதுன ராசி நேயர்கள் 80% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே நடைபெறும். மிதுன ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிவுக்கு வரப்போவதால் இது நாள் வரை மிதுன ராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் தீரப்போகிறது. பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி தாராள பணவரவு ஏற்படும். தீராத நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதிர்ஷ்டம சனியால் எத்தனையோ பிரச்சினைகளையும் அவமானங்களையும் சந்தித்த மிதுன ராசி நேயர்களுக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. 9இல் உள்ள பாக்ய சனியால் அதிர்ஷ்ட காற்று அதிகரிக்கப் போகிறது. பணவரவு சரளமாக இருக்கும். வேலையில் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும். நகை, பொன் பொருள், சொத்து, வாகன சேர்க்கை உண்டாகும். நிறைய தான தர்மங்களை தர்ம சனி காலத்தில் செய்வது கர்ம வினையை அகற்றும். மிதுன ராசி நேயர்களுக்கு இளையவுடன் பிறப்புகளுடனான உறவுமுறை சற்று கரடு முரடாக இருக்கும். உங்கள் தந்தையின் இருந்து ஆதரவு கிட்ட அதிக வாய்ப்பில்லை. உங்கள் குழந்தைகளின் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்கள் உங்கள் மனதை பாதிக்கும். நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மற்றும் விட்டு கொடுத்து போவதன்
செய்வதன் மூலம் சில பிரச்சினைகள் தீரும். இது நாள் வரை திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கை சிறப்பாக கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்வீர்கள். தொழிலில் சரளமான போக்கு காணப்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சிலர் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் தொழிலை விரிவுபடுத்த ஒரு சிலர் கடன் வாங்குவீர்கள். மிதுன ராசி மாணவர்கள் கல்வியில் சிறப்பான சாதனை புரிவார்கள். கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவார்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். படைப்பாற்றல் பெருகும். தேர்வில் பங்கு பெறுபவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெறுவார்கள். மிதுன ராசி நேயர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். மனப்பதட்டம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றலாம். மிதுன ராசிக்கு கேது 4 இருப்பதும் குரு வருகின்ற மே 1, 2024 முதல் 12ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பதும் தீய பலன்களை மிதுன ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடல். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5 முதல் 20 வரை மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். கடக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள்: கோச்சாரத்தில் கடக ராசிக்கு சனி அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு வருவதும், ராகு 9 இருப்பதும், கேது 3 இருப்பதும், குரு 10 இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 11ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை தரும். சனி 8 கோச்சாரத்தில் இருப்பது கடினமான பலன்களை கடக ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். ராகு 9 இருப்பதும் குரு 10ஆம் இடத்தில் இருப்பதும் சுமாரான பலன்களை தரும். ஆகையால் கடக ராசி நேயர்கள் சனி, ராகு மற்றும் குரு பிரீத்தி செய்வது நன்மை தரும். கடக ராசி நேயர்கள் வெறும் 20% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். கடக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடக்க இருக்கிறது. கடக ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மார்காதிபதி, அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். கடக ராசிக்கு சனி பகவான் இதுநாள் வரை 7ஆம் வீட்டில் கண்டச்சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தார். இனி 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக அமரப்போகிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று கூறுவார்கள். இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் வீட்டு அதிபதி சனி 8 ஆட்சி பெற்று அமர்வது சரள யோகம் ஆகும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான உடல் அமைப்பு, காரியங்களில் வெற்றி ஆகியவை உண்டாகும். எதிர்பாராத பணவரவு வந்து கடக ராசி நேயர்களை திக்குமுக்கான வைக்கும். ஏப்ரல் 2024 வரை கடக ராசிக்கு குரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அஷ்டம சனி மற்றும் குரு 10 இருப்பது திக்ஜாம் புயலை போல உங்களை அல்லாட வைக்கும். கடன் வாங்கி புதிய பண முதலீடுகளை செய்ய வேண்டாம். புதிய தொழில் முயற்சிகள் மே 2024க்கு பிறகு மேற்கொள்ளலாம். நீங்கள் பார்த்து வருகின்ற வேலையை விடும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கவும். மற்றவர்கள் கூறும் பேராசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். இருக்கிறதை வைத்துக்கொண்டு மனநிறைவு உடன் வாழுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. கடக ராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியும் மற்றும் குரு 10 கோச்சாரத்தில் இருப்பதும் மிகவும் சோதனையான காலம் ஆகும். சிலருக்கு வேலை போயிருக்கும். வேலையில் பல சங்கடங்களை சந்தித்து இருப்பீர்கள். அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து இருப்பீர்கள். தொழிலில் பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து இருப்பீர்கள். உதாரணமாக, ஒரு மிக உயரிய பதவியில் இருந்த ஒரு தமிழ்நாடு காவல் அதிகாரி சக பெண் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டதால் பதவியை இழந்து தண்டனை பெற்றுள்ளார். இன்னொரு உயர் பதவி வகித்த காவல் அதிகாரி ஓய்வு பெற்றபின் தமிழ்நாடு பொது சேவை ஆணையத்தின் தலைவராக நியமிக்க தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்தாலும் அதனை தமிழ்நாட்டு ஆளுநர் நிராகரிக்கிறார். அதாவது கடக ராசி நேயர்களுக்கு இது போன்ற சோதனையான காலகட்டத்தை சந்திக்க நேரிடலாம். ஆகையால் மிக்க கவனம் தேவை. ஆயினும் வருகின்ற மே 1, 2024 முதல் 11ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பது கடக ராசி
நேயர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை தரும். தொழில் அல்லது வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி யோகமான பலன்கள் ஏற்படும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதனை சிறிது நாளைக்கு ஒத்தி போடுங்கள். புதிய முதலீடு எதையும் மேற்கொள்ளாதீர்கள். பங்கு வர்த்தகம் செய்வதிலும் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்கள். அஷ்டம சனி பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறும். தினமும் காக்கைக்கு எள் மற்றும் நல்ல எண்ணெய் கலந்த சாதம் வைத்து வரவும். கடக ராசிக்கு ராகு 9 இருப்பதும் குரு வருகின்ற மே 1, 2024 வரை 10ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர்ந்து இருப்பதும் தீய பலன்களை கடக ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களிலாக பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை. சிம்மம். திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5 முதல் 20 வரை மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள்: கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு சனி சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு வருவதும், ராகு 8 இருப்பதும், கேது 2 இருப்பதும், குரு 9 இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 10ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். சனி 7 கோச்சாரத்தில் இருப்பது கடினமான பலன்களை சிம்ம ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். ராகு 8 இருப்பதும் குரு 10ஆம் இடத்தில் இருப்பதும் சுமாரான பலன்களை தரும். ஆகையால் சனி, ராகு, கேது மற்றும் குரு பிரித்து செய்வது நன்மை தரும். சிம்ம ராசி நேயர்கள் வெறும் 25% யோகமான பலன்களை மட்டும் அனுபவிக்க இருக்கிறார்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடக்க இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புத்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். கண்டச்சை காலம் என்றாலும் கவலை வேண்டாம். சனி பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் கண்டச்சனியாக பசஞ்சரிக்கப் போகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு உயர்தரமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த சனி பெயர்ச்சியால் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வை தருவார். ஒரு சில சிம்ம ராசி நேயர்கள் வெளிநாடு படிக்க அல்லது வேலை செய்ய அல்லது தொழில் தொடங்குவார்கள். வேலையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானால் சசயோகத்தால் யோகமான பலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டாகும். பணவரவும் சேமிப்பும் அதிகரிக்கும். கும்ப ராசியில் உள்ள ஆட்சி பெற்ற சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் தீய பலன்கள் குறையும். 7க்கு உடைய சனி 7இல் இருப்பதால் திருமணம் தடைகளை தாண்டி இந்த 2.5 ஆண்டுகளில் தடைபெற்ற திருமணம் நிறைவேறும். ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு வரை களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் கணவன் மனைவி குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து போவது நன்மை தரும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வருகின்ற மே 1, 2024 முதல் குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். கோச்சாரத்தில் குரு 10இல் இருக்கும் பொழுது வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். 10இல் குரு வரும் பொழுது பதவி பாழ் என்று கூறுவார்கள். பிரதமர், முதல் அமைச்சர் பதவிகளை குரு 10இல் பொழுது அரசியல்வாதிகள் இழந்து இருக்கிறார்கள். துரியோதனன் பட்டம் இழந்ததும், இறைவனே ஒரு தலையொட்டில் இறந்துண்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டதும் குரு 10ஆம் இடத்திற்கு வந்த பொழுதுதான் என்பதை நாம் உணர வேண்டும். சிம்ம ராசி நேயர்கள் செய்யும் வேலையில் அல்லது தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கோச்சாரத்தில் கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்வது நன்மையான பலன்கள் நடைபெறுவதற்கு தடையை ஏற்படுத்தும். முன் கோபத்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனி பகவானின் குருவான கால பைரவரை தினமும் மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் வணங்குங்கள். சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான் பைரவரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது. சிம்ம ராசிக்கு ராகு 8இல் இருப்பதும் கேது 2இல் இருப்பதும் குரு வருகின்ற மே 1, 2024 முதல் 10ஆம் இடத்தில் தனகாரகர் குரு அமர்ந்து இருப்பதும் தீய பலன்களை சிம்ம ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோவிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை
தடை நீங்கி வெற்றிகள் குவியும். இந்த காணொளி கண்டமைக்கு கன்னி ராசி சனி பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசிக்கு ருணரோக சத்ரு சனி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் கன்னி ராசிக்கு சனி ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு வருவதும், ராகு 7ல் இருப்பதும், கேது 1ல் இருப்பதும், குரு 8ல் இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 9ஆம் இடத்தில் தனக்காரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். சனி 6ல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை கன்னி ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி அமர இருப்பதால் கன்னி ராசி நேயர்களின் வாழ்க்கை முழுவதும் வலிமையும் பலமும் நிறைந்தவராக எதிரிகள் பந்தாடப்படுவர். எதிர்பாராத பண வரவு கிடைப்பதோடு தைரியம் முடிவுடன் தன் வாழ்க்கையை நடத்துவார். ஆரோக்கியம் மேம்படும். மனோ தைரியம் மிகுந்து காணப்படும். ராகு 7ல் இருப்பதும் கன்னி ராசியில் கேது இருப்பதும் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையான பலன்களை தரும். ஓடிப்போனவனுக்கு குரு 9ல் என்று கூறுவார்கள். கன்னி ராசி மாணவர்கள் கல்வியில் மனமே அடைவார்கள். புதிய ஆராய்ச்சிகளை செய்து ஒரு சிலர் முனைவர் பட்டம் பெறுவார்கள். இது நாள் வரை புத்திர பாக்கியம் தடை பெற்றவர்களுக்கு தற்சமயம் உண்டாகும். விரும்பிய வண்ணம், காரிய வெற்றி, நிலபுலன் சேர்க்கை ஆகியவை ஏற்படும். ஆகையால் கன்னி ராசி நேயர்கள் ராகு மற்றும் கேது பிரீத்தி செய்வது நன்மை தரும். கன்னி ராசி நேயர்கள் 85% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றால், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பின், கோச்சார ரீதியாக கெடுபலன் தரும் ஸ்தானத்தில் இருப்பினும் அது அதிக கெடுதிகளை தரமாட்டார். கன்னி ராசிக்காரர்களே, சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில இருந்து கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது ஜாதகருக்கு யோகமான பலன்களை அள்ளித் தருவார் என்பதில் சிறிதளவும் ஐயம் கொள்ள வேண்டாம். 6ஆம் இடமான ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் முழு ராஜயோகத்தையும் கன்னி ராசி நேயர்களுக்கு தரப்போகிறார். 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 6ல் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பது ஹர்ஷ யோகம் என்று அழைக்கப்படும். இந்த ஹர்ஷ யோகத்தால் கன்னி ராசியை நேயர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பர். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நல்ல துணிச்சலை தரும். தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு உயர் கல்வி யோகம் உண்டாகும். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை கொடுக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். சனி பகவான் 6ஆம் வீடான கும்பத்திற்கு தனது சொந்த வீட்டுக்கு வருவதால் நோய்கள் தீரும். ஆரோக்கியம் பெருகும். வருமானம் பெருகி கடன்கள் அடைபடும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். புதிய தொழில்களை மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். உங்களின் வாழ்க்கையில் ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான். இனி 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ராஜயோக காலம். யோகமான வாழ்க்கை தேடி வரும். வரும் தை மாதத்திற்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் செல்வமும் செல்வாக்கும் ஓங்கி காணப்படும். பரிகாரம்: 6ஆம் வீட்டில் பயணம் செய்யும் ருணரோக சத்ருஸ்தான சனி என்பதால் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீயக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம். ராகு 7ல் இருப்பதும் கன்னி ராசியில் கேது இருப்பதும் குடும்ப வாழ்வில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில்
கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளில் துலாம் சனி பெயர்ச்சி பலன்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்பராக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். துலா ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரகநிலைகள் கோச்சாரத்தில் துலா ராசிக்கு சனி பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு வருவதும், ராகு 6இல் இருப்பதும், கேது 12இல் இருப்பதும், குரு 7இல் இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 8ஆம் இடத்தில் தனக்காரக குரு அமர இருப்பது மிகவும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். சனி 5இல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை நேர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். ராகு 6இல் இருப்பதும், குரு 7ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையான பலன்களை தரும். ஆகிய கேது மற்றும் குரு பிரித்து செய்வது நன்மை தரும். துலா ராசி நேர்கள் 90% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். துலா ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது. துலா ராசி நேர்களுக்கு நடப்பு தசா புத்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்று இருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பின், கோட்சார ரீதியாக கெடுபலன் தரும் ஸ்தானத்தில் இருப்பின் அது அதிக கெடுதிகளை தரமாட்டார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி யோகமான பலன்களை தரும். சனி பகவான் இன்னும் 2.5 ஆண்டுகள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், வருமானம் பெருகும், சேமிப்பு மிகும். அதன் மூலம் வீடு, சொத்து வாங்கலாம். புதிய முதலீடு மூலம் லாபம் உண்டாகும். இதுநாள் வரை திருமணம் தடைபெற்றவர்களுக்கு திருமணம் செய்வதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து அதிக அன்பும் மரியாதையும் பெறுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவை லாபம் தரும். துலா ராசிக்கு இதுநாள் வரை அர்த்தாஷ்டம சனியால் கஷ்டங்களையும் நோய்களையும் அனுபவித்த நீங்கள், விபத்துக்களை சந்தித்த உங்களுக்கு, நீங்கள் சந்தித்த துன்பங்களில் இருந்து விடுவு காலம் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்கப் போகிறது. சனி பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் அமர்வது சிறப்பு. பூர்வ ஜென்ம புண்ணியங்களை பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நன்மையான பலன்களே உங்களுக்கு அதிகம் நடக்க இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியால் வேலை இழந்தவர்களுக்கும், வேலை கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கும் விரைவில் புதிய வேலை கிடைக்கப் போகிறது. நீங்கள் நினைத்து பார்த்திருந்தா சம்பளத்தில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் சங்கடங்களை சந்தித்தவர்களுக்கு இனி மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். வேலை உயர்வும் சம்பள உயர்வும் ஒரு சேர கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு அனுகூல இடமாற்றம் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி பல நன்மைகளையும் யோகங்களையும் துலா ராசினியர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். பணவரவு சரளமாக இருக்கும். செய்தொழில் வளர்ச்சி பெறும். திருமண தடைகள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ராகு 6இல் இருப்பது எதிரிகளை பந்தாடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனைவி மற்றும் நண்பர்களினால் அதிக நன்மையே அடைவீர்கள். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்கள் இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கி ஆனந்தமாய் இருப்பீர்கள். 12 கேது இருப்பது ஞான மார்க்கத்தில் ராசினியர்களை ஈடுபட வைக்கும். பல கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தான தர்மம் போன்றவற்றில் ஈடுபாடு ஏற்படும். பரிகாரம்: உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோவிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும். ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது. இந்த காணொளி கண்டமைக்கு மிக்க நன்றி. மறவாமல் என்னுடைய விருச்சிக ராசிக்கு 2023 சனி பெயர்ச்சி பலன்கள். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற இருக்கிறது. அதாவது 4ஆம் இடத்திலே சனி இருப்பது ராசியிலிருந்து அது அர்த்தாஷ்டம சனி என்று அழைப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 4ஆம் ஸ்தானமான சதுர்ஸ்தானத்துக்கு வர இருப்பதும், ராகு 5இல் இருப்பதும், கேது 11இல் இருப்பதும், குரு 6இல் இருப்பதும் வருகின்ற மே 1ஆம் தேதி 2024 முதல் 7ஆம் இடத்திற்கு வர இருப்பதும், தனக்காரகர் குரு இருப்பதும் மிகவும் அற்புதமான பலன்களை தரும். நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடைபெறும். சனி 4இல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை தந்தாலும் அது மிக்க சில சங்கடங்களையும் கொடுப்பாரு. ராகு 5இல் இருப்பதும், குரு 6ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையான பலன்களை தருவதற்கு தடையை ஏற்படுத்தும். ஆகையால் விருச்சிக ராசி நேயர்கள் ராகு மற்றும் குரு பிரீத்தி செய்வது நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்கள் 45% யோகமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு
இந்த காலகட்டத்திலே நன்மையான பலன்கள் நிறைய நடக்க இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடப்பு தசாபுக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசாபுக்தி சாதகமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மையான மற்றும் தீமை கலந்த பலன்களே நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகத்திலே வலுவிழுந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதி இவர்கள் ஜாதகத்தில் வலுப்பெறக்கூடாது. ஆகையால் தக்க பரிகாரங்கள், அப்படி இருந்தால் தக்க பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தரும். சனி ஒருவருடைய ஜனன காலத்துல ஜாதகத்துல ஆட்சியோ உச்சமோ மூல திருவிடமோ பெற்றிருந்தால் கோச்சார ரீதியாக அதிக கெடுபலன்களை தரமாட்டாரு. விருச்சிக ராசிகர்களுக்கு தசாப்தமாக கடந்த 10 ஆண்டுகளாக கஷ்டமான காலகட்டம். சனி ஒரு விழா முடிந்ததே என்று நிம்மதி பிரிவிச்சுட்ட நேரத்தில் சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சியின் போது ஜென்ம கேதுவால் பல சங்கடங்களை சந்தித்தீர்கள். இப்போது அர்த்தாஷ்டம சனி வேற வரப்போகிறது. அர்த்தாஷ்டம சனி பகவான் சங்கடங்களை தருவாரோ என்று அஞ்ச வேண்டாம். 4ஆம் வீட்டு அதிபதி 4 ஆட்சி பெற்று அமர்வதால் ஜலதி யோகம் ஏற்படுகிறது. அது சனி பகவான் 4ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு அவர் 4ஆம் வீட்டிலேயே அமரப்பெறுவது ஜலதி யோகம் என்று அழைக்கப்படும். அதிக சங்கடங்களை இருக்காது. மேலும் சனி பகவான் 4 ஆட்சி பெற்றதால் சசமகா யோகம் ஏற்படுகிறது. சனி பகவான் 4 ஆட்சி பெற்றிருக்கிறதால இந்த பஞ்சமகா புருஷ யோகமான சசமகா யோகம் ஏற்படுகிறது. சனியின் 10வது பார்வை விருச்சிக ராசி மீதே விழுவதால் உங்களுக்கு தொழில் இருக்க பிரச்சனைகள்லாம், இதனால நீங்க சந்திச்சிருந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு முடிவுக்கு வரும். பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். பண வரவு சரளமாக இருக்கும். வீடு, கார் என சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமாக கவனம் செலுத்த நேரிடும். நோயிலிருந்து பூரண குணம் அடைவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவையும் செலுத்த வேண்டும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். அவை சமாளிக்க வேண்டும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் விருச்சிக ராசி நேயர்கள் அதை சிறிது காலத்துக்கு ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகள் எதையுமே மேற்கொள்ளாதீர்கள். பங்கு வர்த்தகம் செய்வதிலும் மிகவும் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியிலே நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். மனப்பதட்டம் தங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது. அர்த்தாஷ்டம சனி இருந்தால் அர்த்தம் என்றால் பாதி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று சொல்வார்கள். அர்த்தாஷ்டம் என்றால் அதில் 50% தொல்லைகளை கொடுக்கும். அதனால் சனி பிரதி பண்ணுவது மிகவும் நல்லது. சனி பகவானை சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். காக்கைக்கு தினம் நல்லெண்ணெய் மற்றும் எள் கலந்த சாதம் வைத்து வழிபடலாம். ராகு கோச்சாரத்தில் சரியில்லாதால ராகு பகவானை சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவான் கோச்சாரத்தில் சரியில்லாததால வியாழக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிகளை அடிக்கடி வழிபடுங்கள். தினமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில பைரவரை, கால பைரவரை வணங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் இருக்கிற எல்லா தொல்லைகளும் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும். பணவரவு தடை நீங்கும். கடன்கள் எல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியா இருப்பீங்க. புதிய தொழில் விருத்தியாகும். வேலையில அமோகமான நிலைக்கு செல்ல நேரிடும். எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷமா நடைபெறும் இந்த பரிகாரங்கள் செய்தால் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனல் தனுசு ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் 2023 திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்பராசி சஞ்சாரம் செய்துள்ளார். தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். கோச்சாரத்துல தனுசு ராசிக்கு சனி தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு வருவதும், ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதும், கேது 10ஆம் இடத்தில் இருப்பதும், குரு 5ஆம் இடத்தில் இருப்பதும் வருகின்ற மே 1ஆம் தேதி 2024 முதல் குரு 5ஆம் இடத்துக்கு வர இருப்பதும் ஒரு அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க இருக்கிறது. நன்மையான பலன்களை தனுசு ராசிகள் அனுபவிக்க இருக்கிறார்கள். சனி பகவான் 3, 6, 11 கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கும் பொழுது ராசி நேயர்களுக்கு யோகமான பலன்களை வாரி வழங்குவதில் சனி பகவானுக்கு இணை வேறு எந்த கிரகமும் இந்த மாதிரி நிகரான பலன்களை தருவது சந்தேகமே. சனி 3இல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை தனுசு ராசி நேயர்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது, குரு 6ஆம் இடத்தில் இருப்பது நன்மையான பலன்களை தர தடை. ஆகையால் தனுசு ராசி நேயர்கள் ராகு மற்றும் குரு பிரீதி செய்து கொள்வது நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்கள் 90% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு நடப்பு தசாபுக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகமான பலன்களை
பலன்கள் இந்த சனி பயிற்சி காலத்திலே நடைபெறும். மாறாக தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்களில் ஜாதகங்களில் வலுவிழந்து இவர்கள் இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். அதாவது இந்த மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி வலு பெறக்கூடாது ஜாதகத்துல. ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒரு ஜனனகால ஜாதகத்துல ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெற்று இருப்பின் கோச்சார ரீதியான கெடு பலன்கள் தரும் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் அது அதிக கெடுதல் பலன்களை ராசி நேயர்களுக்கு வாரி வழங்க மாட்டார். அது மாதிரி 7.5 சனி முடிந்து தைரிய சனி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது ஆரம்பமாகிறது. கடந்த 7.5 ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கி பல கஷ்டங்கள், துயரங்கள், நஷ்டங்களை சந்தித்து வந்தீர்கள். உங்களுக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க இருக்கிறது. இனி உங்களுக்கு விடுவு காலம்தான். 7.5 சனியிடம் இருந்து முழுமையாக விடுபடப் போகிறீர்கள். இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு சங்கடங்கள், துயரங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களை வீடு தேடி வரும். வாழ்க்கையிலே முன்னேற்றமான அறிகுறி காணப்படும். கடந்த 7 ஆண்டுகளாக எத்தனையோ துயரங்களை, துன்பங்களை அனுபவித்து சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள். பல மான அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம், துயர்கள் எல்லாம் நீங்கும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையிலே இதுவரை இழந்த மன நிம்மதி கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு பாதிக்கப்பட்டு உடல் நலத்தினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு அதன் பாதிப்புகள் தற்போது குறையும். இதனால் வரை நஷ்டங்களையே ஏற்படுத்திய சனிபான் இனி உங்களுக்கு லாபங்களை தரப்போகிறார். 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்திலே வரப்போகும் சனி பகவானால் 2024ஆம் ஆண்டு முதல் வெற்றிகளை மட்டுமே இந்த தனுசு ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் வேலை வீடு தேடி வரும். தடைபெற்ற திருமணங்கள் தற்காலத்திலே கைகூடும். தனுசு ராசி நேயர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வு ஒரு சேர கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு அனுகூல இடமாற்றம் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் பல நன்மைகளையும் யோகங்களையும் தனுசு ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். பண வரவு சரளமாக இருக்கும். செய்தொழில் வளர்ச்சி பெறும். திருமண தடைகள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிலர் வெளிநாடு சென்று மேற்கல்வி கற்க, தொழில் செய்ய, வேலையில் சேர வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் பெருகுவதால் சேமிப்பு நிறைவு உண்டாகும். கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பரிகாரம்: தனுசு ராசி நேயர்கள் அவர்களுடைய வீடு அருகில் உள்ள கோயில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகள் வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். தினமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மையை தரும். தினமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வணங்கிய கவலைகள் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி. மறவாமல் என்னுடைய மகர ராசி சனி பயிற்சி பலன்கள் 2023 திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்துள்ளார். மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் மகர ராசிக்கு சனி குடும்பம், வாக்கு, தனம், நேத்திரஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு வருவதும், ராகு 3இல் இருப்பதும், கேது 9இல் இருப்பதும், குரு 4இல் இருப்பதும், வருகின்ற 1 மே 2024 முதல் 5ஆம் இடத்தில் தனக்காரர் குரு அமர இருப்பதும் மிகவும் நன்மையான பலன்களே மகர ராசி நேயர்களுக்கு நடைபெற இருக்கிறது. சனி 2இல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை மகர ராசி நேயர்களுக்கு வாரி வழங்கும் என்பதில் எல்லளவு மையம் இல்லை. கேது 9இல் இருப்பதும், குரு 4இல் இருப்பதும் நன்மையான பலன்களை தர தடை ஏற்படுத்தும். ஆகையால் மகர ராசி நேயர்கள் கேது மற்றும் குரு பிரீத்தி செய்வது நன்மை தரும். மகர ராசி நேயர்கள் 50% யோகமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நன்மையான பலன்களே அதிகமாக நடக்க இருக்கிறது. தீய பலன்களும் கொஞ்சம் இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நடப்பு தசாபுத்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசாபுக்தி சாதகமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகைசாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்கள் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒரு ஜனன ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெற்று இருப்பின் கோச்சார ரீதியாக கெட்ட தீய ஸ்தானத்தில் இருந்தால் கூட நன்மையான பலன்களை சனி பகவான் தருவார். கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜென்ம சனியால் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நவகராசி நேயர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பருதியை கண்ட பனி போல் விலகி ஓடப் போகிறது. காரணம், ஜென்ம சனி விலகி பாத சனியாக மகர ராசிக்கு தொடரப் போகிறது. மகர ராசிக்கு 7.5 சனி முழுமையாக விலக இன்னும் 2.5 ஆண்டுகள் உள்ளன. ஆனாலும் மகர ராசிக்கு சனி பகவான்
அதிபதி என்பதால் சொந்த ராசி நேயர்களுக்கு அதிக தொல்லைகள் கொடுக்க மாட்டார் என்று உறுதியாக சொல்லலாம். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி அமர்வது தேனு யோகத்தை தரும். இதனால் மகர ராசி நேயர்களுக்கு தங்கள் வாக்கு சாதுரியத்தால் எதிரிகளை சமாளிப்பார்கள். தாராளமான பண வரவு ஏற்படும். செல்வாக்கு உயரும். சில மகர ராசி நேயர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றமான போக்கு காணப்படும். தடையில்லா தன வருமானமும் அதீத லாபமும் கிடைக்கும். பாதசலி காலம் என்பதால் 7.5 சனியின் கடைசி 2.5 ஆண்டு காலம் என்பதால் மிக்க கவனம் தேவை. சனியின் பார்வை ராசிக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம். தாயாரின் உடல்நிலை சற்று கவனம் தேவை. குடும்ப சனியாக 2ஆம் வீட்டில் சனி பகவான் அமரப்போவதால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் வந்து சேர்க்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே சண்டைகள், சச்சரவுகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள முடியும். இந்த காலகட்டத்திலே யாருக்கும் பணத்தை கடனாக தர வேண்டாம் மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கடன் கொடுத்த பணத்தை வசூல்பதற்குள் போதும் என்று ஆகிவிடும். பொருளாதார நெருக்கடியால் பல தொல்லைகள் சமாளிக்க நேரிடும். எனவே பேசும் வார்த்தைகளில் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனமும் நிதானமும் தேவை. மகர ராசி நேயர்கள் மாணவர்கள் கல்வியிலே மேன்மை அடைவார்கள். புதிய ஆராய்ச்சிகள் செய்து ஒரு சிலர் முனைவர் பட்டம் பெறுவார்கள். இது நாள் வரை புத்திர பாக்கியம் தடைப்பட்டவருக்கு தற்சமயம் புத்திர பாக்கியம் உண்டாகும். விரும்பிய வண்ணம் காரிய வெற்றி, நிலபுலங்கள் சேர்க்கை, சொத்துக்கள் சேர்க்கை ஆகிய ஏற்படும். மகர ராசி நேயர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வு தேடி வரும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கே அனுகூல இடமாற்றம் கிடைக்கும். இந்த சனி பயிற்சியால் பல நன்மைகளையும் யோகங்களையும் மகர ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். பண வரவு சரளமாக இருக்கும். செய்தொழில் வளர்ச்சி வரும். திருமண தடைகள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிலர் வெளிநாடு சென்று மேற்கல்வி கற்க, தொழில் செய்ய, வேலையில் வேற சேர வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம்: தங்களுடைய வீடு அருகில் உள்ள கோவிலில் உள்ள நவகிரகங்களில் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கினாலும், அனுமன் சாலிசா பாராயணம் செய்தாலும் 7.5 சனியால் ஏற்படும் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனி சாந்தி பரிகாரமும் செய்யலாம். 7.5 சனியில் குடும்ப சனி, பாத சனி காலம் என்பதால் வாலாஜாபேட்டையில் எழுந்திருக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை வழிபடலாம் என்று கும்ப ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2023. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாய் கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்துள்ளார். கும்பராசிக்கு சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் பற்றி பார்க்கலாம். கோச்சாரத்தில் கும்பராசிக்கு சனி ஜென்மஸ்தானமான 1ஆம் இடத்துக்கு வருவதும், அதாவது 7.5 சனியில ஜென்ம சனி என்று சொல்வோம். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதும், கேது 8ஆம் இடத்திலே இருப்பதும், குரு 3ஆம் இடத்திலே இருப்பதும், மே 1ஆம் தேதி 2024 முதல் 4ஆம் இடத்தில் தனக்காரர் குரு அமர இருப்பதும், கோச்சாரமே சரியாக இல்லாத காரணத்தினால் சற்று கடுமையான பலன்களே நடைபெறும். சனி 1இல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை கும்பராசினியர்கள் அனுபவிக்க தடை ஏற்படுத்தும் என்றால் ஜென்ம சனி. கேது 8இல் இருப்பதும், ராகு 2இல் இருப்பதும், குரு 4இல் இருப்பதும் நன்மையான பலன்களை தர தடையை ஏற்படுத்தும். ஆக கும்பராசினியர்கள் சனி, ராகு, கேது மற்றும் குரு பிரீதி செய்து கொள்வது நன்மை தரும். கும்பராசினியர்கள் வெறும் 40% யோகமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நன்மை மற்றும் தீமையான பலன்களே அதிகம் நடக்க இருக்கிறது. தீய பலன்கள் சற்று தூக்கலாக இருக்கும். கும்பராசி நேயர்கள் நடப்பு தசா புத்தி நன்றாக இருந்தால், தசாநாதம் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை ஏற்படும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பின் கோச்சார ரீதியாக கெடுபலன் தரும் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தாலும் அது அதிக கெடுதல்களை தரமாட்டார் ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, சனி பகவான் உங்கள் ஜென்ம சனியில் அமரப் போகிறார். ஜென்ம சனி தொடங்குகிறது. சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமரப் போகிறார். இதனால் சசயோகம் ஏற்படுகிறது. சசயோகத்தால் அனைத்து விதமான தீய பலன்களை விட நல்ல பலன்களே ஏற்படும். சனி கும்பராசிக்கு அதிபதி என்பதால், சனி கும்பராசிக்கு சொந்த வீடு என்பதால் நீங்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் சனி பகவானால். 7.5 சனி முதலில் சுற்றில் இருப்பவருக்கு ஜென்ம சனி மன அழுத்தம், தடுமாற்றங்களை மற்றும் பண கஷ்டங்களை தருவார். கும்பராசியில் பிறந்த 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சனி பயிற்சியை எளிதாக கடந்து சென்று விடுவீர்கள். 7.5 சனி காலகட்டம் என்பதால் கடினமாக உழைப்பீர்கள்.
பொறுப்பு மற்றும் கடமைகள் அதிகரிக்கும். உழைப்பு என்று 24 மணி நேரம் உழைக்க தொடங்குவீர்கள். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். கடல் கடந்து சென்று மேல் படிப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் செய்யும் யோகம் உண்டாகும். அரசு பணிக்கான தேர்வுகளை எழுதியிருப்பவர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா 7 சனியில ஜென்மசனி நடக்கும்போது மன அமைதி இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்து தகராறு, வம்பு வழக்குகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இதற்கு தக்க பரிகாரம் செய்தால் இந்த பலன்களிலிருந்து எளிதாக கடந்து சென்று விடலாம். பரிகாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே சனி ஏற்றி வழிபடலாம். ராகு பகவானுக்கு, சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் கலந்த எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும். இந்த பார்த்தீங்கன்னா கும்பராசியில பார்த்தீங்கன்னா 4 கோச்சார கிரகங்களுமே நல்ல நிலையில இல்ல. சனி ஜென்மத்தில் இருக்காரு, ராகு 2ல இருக்காரு, கேது 8ல இருக்காரு, குரு 3 அல்லது 4ல இருக்காரு. இதனால கும்பராசினர்களுக்கு அதிகமான பரிகாரங்கள் செய்வதால் தான் இந்த சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற துன்பங்கள், சனி 7 சனியால் ஏற்படுகின்ற, ஜென்ம சனியால் ஏற்படுகின்ற தீய பலன்கள் அகன்று நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காணக்கூடிய நிலை ஏற்படும். உறவுகளோடும் சகஜமான போக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் எல் தீபம் ஏற்றி வழிபடவும். ஸ்ரீ காலபைரவரை தேய்பிர அஷ்டமிகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம். இவையெல்லாம் செய்தால் சனி பகவானுக்கு சாந்தி ஏற்படும். மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2023. மீன ராசிக்கு விரய சனி நடைபெற இருக்கிறது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியிலிருந்து அவர்களுடைய மற்றொரு வீடான கும்பராசி சஞ்சாரம் செய்து அருள்ளார். மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகளை பார்ப்போம். கோச்சாரத்தில் மீன ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவதும், அயன சயன போகவசானமான 12ஆம் இடத்திற்கு வருவதும், ராகு 1ஆம் இடத்தில் இருப்பதும், கேது 7ஆம் இடத்தில் இருப்பதும், குரு 2இல் இருப்பதும், வருகின்ற 1 மே 2024 முதல் தனகாரகரான குரு 3ஆம் இடத்திற்கு வர இருப்பதும் சற்று கடுமையான பலன்களையே நடைபெற இருக்கிறது. சனி 12இல் இருப்பதால் கோச்சாரத்தில் யோகமான பலன்களை மீனராசியில் அனுபவிக்க தடை ஏற்படுத்தும். விரய சனி. கேது 7இல் இருந்தும் குரு 3இல் இருப்பதால் நன்மையான பலன்கள் வர தடை ஏற்படுத்தும். ஆகையால் மீன ராசினியர்கள் சனி பகவான், ராகு, கேது மற்றும் குரு பயிற்சி செய்து கொள்வது நன்மை தரும். மீன ராசினியர்கள் வெறும் 20% யோகமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள். மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நன்மை மற்றும் தீமையான பலன்கள் அதிகம் நடக்க இருக்கிறது. தீய பலன்களும் சற்று அதிகமாக நடக்க இருக்கிறது. மீன ராசினியர்களுக்கு நடப்பு தசாபுக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசாபுக்தி சாதமாக இல்லை என்றாலும், தசாநாதன் பகை சாரம் பெற்று இருந்தாலும் தீமை மற்றும் நன்மையான பலன்கள் கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அசமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழுந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்களில் தடை உண்டாகும். ஆகையால் மீன ராசினியர்கள் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். தனி ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பின் மற்றும் மூல திருகவனம் பெற்று இருப்பின், கோச்சார ரீதியாக கெடுபலன்கள் தரும் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது அதிகமான கெடுதிகளை ராசினியர்கள் கொடுக்க மாட்டார். மீன ராசிக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டில் பயணம் செய்வது 7 சனி காலமாகும். 7 சனி ஆரம்பிக்கிறது. முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனி. 2023ஆம் ஆண்டு முதல் மீனராசியில் பிறந்தவருக்கு விரய சனியாக 7 சனி காலம் தொடங்குகிறது. இந்த காலகட்டத்திலே பணத்தை சேமித்து வைத்திருக்காமல் சுப செலவுகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். ராசிக்கு 12ஆம் அதிபதியான சனி பகவான் 12இலே ஆட்சி பெற்று காணப்படுவது விமல யோகம் என்று அழைக்கப்படும். இதனால் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு அதிபதி. விரய சனி காலமாக இருப்பதால் லாப சனி காலத்தில் சம்பாதித்த பணத்தை 11இல் இருக்கும்போது சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணு காலம் இது. சுப விரயத்துக்கு செலவு செய்தால் நன்மை. சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்வது நன்மை. மீன ராசினியர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வு ஒரு சீர கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு அனுகூலம் இடமாற்றம் கிடைக்கும். இந்த சனி பயிற்சி மூலம் பல நன்மைகளும் யோகங்களையும் மீனராசினியர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். பணவரவு சரளமாக இருக்கும். தொழில்களிலே வளர்ச்சி பெறும். திருமண தடைகள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலர் வெளிநாடுகள் சென்று மேற்கல்வி கற்க, தொழில் செய்ய, வேலையில் சேர வாய்ப்புகள் உண்டாகும். வருமானம் பெருகுவதால் சேமிப்பு நிறைய உண்டாகும். கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமிச்சு விடுவீர்கள். பரிகாரம். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுமே நன்றாக இல்லை. அதனால பல பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவ கிரகங்களில் ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கி வெற்றிகள்
குவியும். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் எல்தீபம் ஏற்றி வழிபடவும். ஸ்ரீ கால பைரவரை தேய்மர அஷ்டமிகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நிறைய சனியால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி வெற்றிகள் குவியும். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூரில் இருக்கும் வாலீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை இந்த மீனராசினியர்கள் பெறுவார்கள். இந்த காணொளி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.